நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாசமில்லா மலருது. ஸ்ரீஷா இந்த ரொம்ப அழகான மெலடியை சூப்பராக பாடுவார். ஏன்னா அந்த பாட்டினுடைய மெட்டிலேயே மெலடி அப்படியே கொட்டுறது. ஸ்ரீஷாவோட வாய்ஸ் இதை பாடி நான் கேட்கணுமா? பியூட்டிஃபுல். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. வைகையில்லா மதுரை இது மீனாட்சி தேடுது. ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும். அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. பாட்டுக்கொரு ராகம் ஏற்றி வரும் புலவாக உனக்கே நாசை நிலவவள் மேலே. மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே நாசை கலைமகள் போலே. மீட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனை உனக்கே நாசை கலைமகள் போலே. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து உனக்கே நான் செய்கிறது அவள் மேலே. வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே நான் செய் மன்மதன் போலே. வஞ்சி அவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே நான் செய் மன்மதன் போலே. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. வைகையில்லா மதுரை இது மீனாட்சி தேடுது. ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும். அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது. ஸ்ரீஷா ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஏன்னா திரும்ப நான் இதை ரிப்பீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருதலை ராகம் படத்தில் 7 பாட்டும் எல்லாமே ஆண் குரல், பெண் குரலே கிடையாது. அந்த படத்தில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, என்னை பார்த்து எல்லாருமே கேட்டாங்க, என்ன ஒரு பாட்டு, சில பாட்டு டிஎம்எஸ் பாட வச்சேன், சில பாட்டு இந்த பாட்டு பாலண்ணன் பண்ணார், ஜெயச்சந்திரன் பண்ணார், அதே மாதிரி ஜாலி அப்ரஹாம் பண்ணார், மலேசியா வாசுதேவன் அண்ணன் பண்ணார், முதல் பாட்டு கூடையிலே கருவாடு வாசுதேவன் அண்ணன். ஒரு ஹீரோவுக்கு இத்தனை வாய்ஸ் போட முடியுமான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தினாங்க. எனக்கு வேணும், நான் இவ்வளோ வெரைட்டி இதில் ஜேசுதாஸ் அண்ணனையும் பாட வைக்கிறது ட்ரை பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. இதில் என்னன்னா, ஒரு ஆண் குரல்லையே ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு 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 ஸ்கிரிப்ட் ரைட்டர், முதல் படம் கதை திரைக்கதம் பண்ணி அதோட வசனம் எழுதி அதுக்கு பாடல் எழுதி இசையமைச்சு அந்த டி ராஜன் அதோட படைப்பாளியே இருந்தேன்னா, எல்லா பாட்டுமே ஆண் குரலை வச்சு பாட வச்ச அந்த பாட்டை நானே வாழ்க்கையில் கற்பனையில் அது ஒரு பெண் குரலில் கேட்பேன்னு இன்னி வரைக்கும் கற்பனை பண்ணி நான் கேட்டதே இல்லை. இன்றைக்கி தான் நானே கேட்குறேன். இது வாழ்க்கையில் எனக்கே என்ன ஒருதலை ராகம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒருதலை காதல் எடுக்கக்கூடிய எனக்கு இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல.
நீ ரொம்ப நல்லா பண்ண ஸ்ரீஷா. அதை வந்து பர்டிகுலர் சரணத்தோட லேண்டிங் நோட்டில் பின்னிட்டேன். அந்த சங்கதியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். ஒரு வாசமே இல்லாத பூ வசந்தத்தை எப்படி தேடும்? வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு. மதுரைன்னு சொன்னாலே மீனாட்சி, அங்கே வைகை இருந்தால் தான் மதுரைக்கு அட்ரஸ். வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுதுன்னு பாட வச்சேன். மறைந்து விட்ட கவியரசு கண்ணதாசன் அவர்கள் என்னை கூப்பிட்டு, இந்த கற்பனைக்கு சொந்தக்காரன் யாருன்னு எம்எஸ் சொன்னது சார்ட்ட கேட்டு என்னை கூப்பிட்டு பாராட்டி, இந்த முடிய இந்த இவனை பாலனை பண்ண பிறகு அந்த பாட்டை யார் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் பாடினா என்னை ஒரு 90% திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு புறப்பட்ட அந்த ஒரே கலைஞன் மனோ தான். அது நான் மனோட்டையும் சொல்லியிருக்கேன். அப்பயே சொல்லுவேன், என்னன்னா அப்போ எனக்கு 90% தானே கேட்பேன், கொச்சு கதிரா கண்ணான்னுவேன். நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர். பாலனம் பண்ண ஒரு ஆம்பளை வயசு ஒரு பெண் வயசில் பாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஸ்ரீஷா நீ எங்கேயோ போயிட்டேன். பாடுறதுக்கு வேணும் ஸ்வரம், அது வேணும்னா வாங்கிட்டு வரணும் வரோம். நீ நல்லாவே வாங்கிட்டு இருக்க வரோம். உன்னோட குரல் இருந்தது நல்லா தரோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ஹலோ மேம். ரொம்ப நல்ல பாட்டு, நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். நல்ல எக்ஸ்பிரஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீஷா. அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பாடினீங்க. காட் பிளஸ். தேங்க்யூ மேம்.